உங்களை விடுவிக்கும் பரிசுத்த ஆவியானவர், உங்களை விடுவிக்கும் பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். நம்ம வாசித்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு புத்தக சுருள் கொடுக்கப்படுகிறது. அதிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரத்தை இயேசு அந்த சுருளில் வாசித்தார். இது தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், அங்கே இருங்க, முடிச்ச பிறகு வாங்கிக்கிறேன். இங்கே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செயல்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் 61 அதிகாரத்தில் சொன்ன காரியம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4 அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. இயேசு புத்தக சுருளை வாசித்தார். என்ன வாசித்தார்? எடுத்து வாசிப்போம். அவர் என்ன சொல்றார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சொல்லுங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரஸ்திபப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பண்ணவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். இதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம். இங்க பாருங்க, இதே வசனம் தான் லூக்கா 4 அதிகாரத்தில் இருக்குது. இந்த 61 அதிகாரத்தை இயேசு வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு மீது இருக்கிறார். அப்போ கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருந்தால் நீங்க என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? தம்பி, தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இருக்கிறார் என்றால் முதலாவது காரியம், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். துயரப்பட்டவங்களை என்ன பண்ணுவீங்க? எங்க நானே துயரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன், நான் எங்க சீர்படுத்துறது? அப்படி அல்ல. பெந்தேகோஸ்தே என்பதற்கு கிரேக்க மொழியில் 50வது நாள் என்று அர்த்தம். பெந்தேகோஸ்ட் சர்ச்சி அப்படின்றாங்களே. பெந்தேகோஸ்தே என்பது எல்லாருக்கும் உரியது. அது ஒரு ஸ்தாபனத்தின் பேராக இருக்கலாம். ஆனால் பெந்தேகோஸ்தே என்பது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரிய ஒரு பண்டிகை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள், the 50th day, 50வது நாள், அதுதான் சொல்றாங்க. கிரேக்க மொழியில் இந்த 50வது நாளுக்கு பேர் தான் என்னது? பெந்தேகோஸ்தே நாள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளுக்கு பேர் தான் கிரேக்க மொழியில் பெந்தேகோஸ்தே. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரசங்கம் பண்ணும்போது கேஸ்ட் பற்றி பேசுகிறார், ஜாதியை பற்றி பேசுகிறார். பேசும்போது சொல்கிறாரு, நீ எந்த கேஸ்டாக இருந்தாலும், அந்த கேஸ்டாக இருந்தாலும், இந்த கேஸ்டாக, எந்த கேஸ்டாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு
போக முடியாது. பெந்த கேஸ்டாக இருந்தால் தான் போக முடியுமா? இது நான் புதுசாக இருக்குது. அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் எந்த கேஸ்டாக இருந்தால் நீ போக மாட்டானா, பெந்த கேஸ்டாக இருந்தால் தான் போவேன். பெந்தே கோஸ்தே, பெந்தே கேஸ்ட் கிடையாது. பெந்தே கேஸ்ட் இங்கிலீஷில் பெண்டிகாஸ்ட், அவ்வளோதான். பெந்தே கேஸ்ட்டு, பெந்தே கேஸ்ட்டு. நீ எந்த கேஸ்டாக இருந்தாலும் போக முடியாது. பெந்த கேஸ்டாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பெந்த கேஸ்டாக இருந்தால் கூட போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உன்னில் இருக்கிறாரா? அவர் இருந்தால் சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அவர்களை சீர்படுத்துகிறவர்கள், துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும். முதலாவது காரியம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தும்படி. இப்போ சொல்லுங்க பக்கத்தில், துயரப்படுறவங்களை சீர்படுத்தும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், துயரப்படுறவங்களை பார்த்து நான் இப்படி தான் இவன் கஷ்டப்படணும்னு நினச்சேன், நல்ல வேலை நான் நினச்ச மாதிரியே 2 பேரும் அச்சுன்னு சாவுறாங்க, நான் நினச்ச மாதிரியே இந்த குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்குது அப்படின்னு நீ உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்குள்ள யாரு இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. பரிசுத்த ஆவி என்ன தெரியுமா? துயரப்படுகிறவர்களோடு கூட சேர்ந்து துயரப்படுகிற ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து துயரப்படுகிறவர்களோடு சேர்ந்து துயரப்பட்டார். அன்றைக்கு ஊழியத்து நிமித்தமாய் வெளியூருக்கு போயிட்டார். இயேசு போயிட்டார் தெரியுமா? போனாரா இல்லையா? நான் இன்னமும் போய் சொல்கிற மாதிரியே பார்க்குறீங்களே. ஊழியத்து நிமித்தம் இயேசு வெளியூருக்கு போயிட்டார். திரும்பி வரும்பொழுது 5 நாள் கழித்து வராரு. தமக்கு அன்பாய் இருந்த ஒரு சகோதரன் லாசரு மரித்து போறான். அங்கே மார்த்தாலும் மரியாலும் இயேசுவுக்கு பணிவிடை செய்து அவர் எப்பெல்லாம் இங்கே வராரோ அப்பெல்லாம் அவருக்கு நல்லா கவனித்து அவருக்கு சாப்பாடு போட்டு அவருக்கு தண்ணி காய வச்சு அவருக்கு துணி அயன் பண்ணி கொடுக்குற ஒரு நல்ல குடும்பம், ஊழியக்கார கனம் பண்ணுகிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு. கனவு, அந்த இடத்துல அப்பா அம்மா இல்லை, ஒரே ஒரு சகோதரன் மட்டும்தான் துணையாக இருக்கிறான். அவனும் செத்து போயிடுறான். இயேசு கிறிஸ்து 5 நாள் கழித்து ஊருக்குள்ளாய் வரும்பொழுது எல்லாம் அந்த சங்கதியை சொல்கிறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அவருக்கு தெரியாது என்ன இருக்குது. அவர் அங்கே இருக்கும்போதே தெரிஞ்சிட்டு இருப்பார். லாசர் போயிட்டான், அவருக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கும். ஓடி வந்து சொல்கிறாங்க, இயேசுவே லாசரு மரித்து போனான். அவருடைய சகோதரிகள் கண்ணீரோடு நிற்கிறார்கள். தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, உடன் பிறந்த சகோதரனையும் இழந்து 2 சகோதரர்களும் அனாதையாய் நிற்கிறார்களே என்று சொல்லி கண்ணீரோடு அவர்கள் நிற்கும் பொழுது இயேசு அங்கே வந்து அங்கே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்குள்ளா இருந்தது நிமித்தமாகத்தான் துயரப்படுகிறவர்களோடு சேர்ந்து இயேசு துயரப்படுகிறார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? யாருன்னா அழுதுன்னு தான் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களா? அழுகிறவர்களோடு கூட சேர்ந்து இயேசு அழுகிறார். அன்றைக்கு மார்த்தாலும் மரியாளும் தன்னுடைய சகோதரனை இழந்து துயரப்படும் பொழுது இயேசு அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார், துயரப்பட்டார். அப்போ ரொம்ப வேதனையோடு கூட இயேசு அழுகிறதை பார்த்து அப்படி சகோதரிகளும் ரொம்ப அழுதாங்க. எல்லாருமாய் இவங்க அழுகிறதை பார்த்து ஊரெல்லாம் அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. ஐயோ, இப்படி ஒரு கோரமான சூழ்நிலையா? ஆண்டவர் அழுது கொண்டே கேட்குறார், எங்கே அடக்கம் பண்ணீங்க அவனை? எந்த கல்ற? எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போங்க. போய் கூட்டிகிட்டு அங்கே போய் நிறுத்துகிறாங்க. கண்ணீரோடு இயேசு நிற்கிறார். ஆண்டவரே, பிதாவை நோக்கி பார்க்கிறார். இந்த சகோதரிகளுக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, துணையாக இருந்தது ஒரு சகோதரன் தான். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு ஒரு ஆம்பளை, ஒரு பையனோ ஒரு அப்பாவோ ஒரு தாத்தாவோ யாரோ ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இவன் கண்ணீரோடு நிற்கும் பொழுது இயேசு அவர் துயரத்தை கண்டு மனதுருகி அழுது அன்றைக்கு பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதா அவருக்கு உத்தரவு கொடுத்தார், லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அவன் கட்டு அவிழ்க்கப்பட்டவனாய் மரித்து 5 நாளுக்கு பிறகு மீண்டும் உயிரோடு வந்து நின்றான். துயரப்படுகிறவர்களை கர்த்தர் சீர்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா?
என் குடும்பத்து நிமித்தம், என் கணவர் நிமித்தம், என் மனைவி நிமித்தம், என் பிள்ளைகள் நிமித்தம், என் உறவுகள் நிமித்தம் நான் துயரப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். என் பண தேவைகள் நிமித்தம், என் கடன் பிரச்சனை நிமித்தம் நான் துயரத்தோடு வந்திருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உங்களை சீர்படுத்துவேன். கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. அது மட்டும்தான். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் என்னை நிறைத்து அனுப்பும் என்று சொல்லி மாத்திரம் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய துயரத்திலிருந்து உங்களை சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது காரியம், துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தினார். அந்த இடத்துல மார்த்தாள் மரியாதை சீர்படுத்தினார். அவர்கள் துயரத்தோடு கூட இருந்தாங்க. அவங்க துயரத்தை மட்டுமா இயேசு சீர்படுத்தினார். எங்கெல்லாம் போறாரோ அன்றைக்கு எவ்விரு வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு குழந்தை மரித்து போயிருந்தது. இயேசு துயரப்பட்டு பிதாவை நோக்கி ஜெபித்தார். தூய ஆவியினுடைய வல்லமை இயேசுவுக்குள் இருந்தது நிமித்தமாக அந்த துயரத்திலிருந்து அந்த குடும்பத்தை சீர்படுத்தினார். 38 வருஷங்களாய் பெதஸ்தா குளத்தின் அருகிலே வியாதியோடு பலவீனத்தோடு புண் அழுகின நிலையில கை கால்களில் சீவுகு ஒழுக முதுகெல்லாம் அப்படியே படுத்த படுக்கையிலே அவன் இருக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லையே என்ற அந்த துயரத்தில் இயேசு தேடி வந்து அவன் துயரத்திலிருந்து அவனை சீர்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த இடத்துல துயரப்பட்டு நின்னீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ, எந்த இடத்துல உங்களுடைய இருதயம் அப்படியே உடைக்கப்பட்டதோ, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டதுக்கு நான் செத்து போயிருக்கலாமே நீங்கள் நினைத்தீர்களோ, அதே இடத்துல இயேசு உங்களை சீர்படுத்தி நிறுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை பேசினவர்கள் மறந்து போயிருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை அனுபவித்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சீர்படுத்துவேன். உங்கள் துயரத்திலிருந்து சீர்படுத்துவேன். இரண்டாவது காரியம், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசி